வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூசர் விசிபிள் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இந்த சேனலில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஸ்டாஃப்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் எம்என்சி கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாகவே இந்த வீடியோஸில் போடுவோம். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெர்ஜ் அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்க்குறது. இந்த மெயில் மெர்ஜ் ஸ்கூல்ஸில் இதோட பயன்பாடு அதிகமாக இருக்கும். அதை எப்படின்னு சொல்கிறேன். ஸ்கூல்ஸில் நம்ம ஆனுவல் டே, ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போது சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறப்போ நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது ஒரு சிம்பிள் வேர்ட் ஃபைலை வச்சுட்டு நிறைய பேருக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் அட்டண்டன்ஸ் ஆர்டர்ஸ், ரிலீவிங் ஆர்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பயன்படும். இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லா தெரியும் இதோட யூஸு. ஏன்னா ஒரு ஒர்க் ஷாப்பில் 100 பேர் கலந்துக்கிறாங்கன்னா 100 பேருக்கு நம்ம தனித்தனியாக லெட்டர்ஸ் அடிப்போம். ஆனால் மெயில் மெர்ஜில் ஒரே ஒரு வேர்ட் ஃபைல் வச்சுட்டு 100 பேருக்கும் தனித்தனியாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப குயிக்காக, ஷார்ட் பீரியடில். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் டிசைன் 100 பேர் கொடுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் 13 ஓப்பன் பண்ணியிருக்கேன். விண்டோஸ் 13, 10 அது மாதிரி மற்ற வெர்ஷன்ஸுக்கெலாம் மெயில் மெர்ஜ் ஒன்றும் வேறு மாதிரி இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு. சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நானே ஒரு டம்மியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் மெயில் மெர்ஜ் எப்படி பண்ணுறங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி டம்மியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் திஸ் இஸ் டு சர்டிஃபைட் தட் டேஷ் ஏஜ் டேஷ் ஒர்க்கிங் இன் திஸ் ஆஃபீஸ் சின்ஸ் 2011 ஹிஸ் அண்ட் ஹர் அட்ரஸ் வாஸ் டேஷ் அண்ட் ஃபோன் நம்பர் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இப்போ இந்த டேஷ் போட்டுறதுக்கெலாம் நீங்கள் ஃபான் சைஸையோ ஃபான் கலரையோ மாற்றி அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு தெரிகிறதுக்காக தான் அந்த ஹைலைட்டை சொன்னேன். அப்படி வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோங்கிறது தெரியும். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்டு சைஸ் கொடுத்துட்டேன், ஃபாண்ட்டு மாற்றிட்டேன், கலர் மாற்றிட்டேன். இப்போது என்னுடைய எக்ஸல் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அதை டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். அதில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், நேமு, ஏஜு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக ஒரு ஃபைலில். இது எப்படி யூஸ் ஆகுன்னு இனிமேல் உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம அந்த வேர்ட் ஃபைல் போய்டுவோம். அந்த வேர்ட் ஃபைலில் மெனு பாரில் மெயிலிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படின்ட்டு பாருங்கள், தேர்டாக அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணோடனே அதில் ஒவ்வொன்றா இருக்கும், லெட்டர்ஸ், என்வலப்ஸ் அது மாதிரி நிறையா இருக்கும். அதில் லாஸ்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1 ரைட் சைடில் பாருங்கள் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண உடனே ஸ்டெப் 2 வரும். அதில் கரண்ட் டாக்குமெண்ட்டாக எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டாக கேட்கும். அதை கரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் எந்த ஃபைல் அப்படின்னு சொல்லி ஃபைலை எடுக்க சொல்லும். அதில் நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் செலக்டட் டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது. மற்றதில் ப்ரௌஸ்ன்றது தான், ப்ரௌஸில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் போய்ட்டு என் ஃபைல் நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு இடையில் ஒரே ஒரு அப்டேட் நியூஸ். கோவை தொண்டாமுத்தூர் பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க கொரோனா பீரியட்லேயே ஒரு இட்லி 25 பைசா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொடுத்தாங்க. அதை கேள்விப்பட்ட மகேந்திரா குழும தலைவர் அவங்களுக்கு மாதம் 2 சிலிண்டரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாப்புல. இப்போது அன்னை தினத்தை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு வீடு பரிசாக கொடுத்துருக்காங்க. எதையுமே எதிர்பார்க்காம நாம் ஒன்று செஞ்சோம்னா நமக்கு எதிர்பாராமல் ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது இதான் போல். சரி, ஓகே, நம்ம டாபிக் வருவோம். இப்போது நம்ம எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி ஷீட் 1 அப்படின்னு சொல்லி காமிக்கும். அந்த ஷீட் 1ல் நம்ம அந்த எக்ஸல் ஃபைலில் டாபிக் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, சீரியல் நம்பர், நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதெல்லாம் அதில் காமிக்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மெயிலிங்ஸில் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு அப்படின்னு இருக்குங்களா, அதில் நம்ம டாப்பிக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா, எக்ஸல் ஃபைலில் அந்த சீரியல் நம்பர், நேம், ஏஜ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே அங்கேயே இருக்குங்க. இப்போது அதை கிளிக் பண்ணிக்கோங்க, இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்கள், திஸ் இஸ் டு சர்டிஃபைட் தட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல, அந்த டேஷில் செலக்ட் பண்ணிட்டு நேம் அதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏஜுக்கு அப்புறம் உள்ள டேஷில் ஏஜை போட்டுக்கோங்க. அடுத்து அட்ரஸுங்கிற ஃபீல்டு டேஷ் இருக்குல்ல, அதில் அட்ரஸை போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பருங்கிற ஃபீல்டில் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ஃபைலுக்கு மட்டும் போட்டோம்னா அந்த சீரியல் நம்பர் 1 to 100 இருக்கோ, 1000 இருக்கோ, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ கேட்கும். ப்ரிவ்யூ லெட்டர் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைலில் ஃபஸ்ட்டு நேம் காமிக்கும். பார்த்தீங்களா, சீரியல் நம்பர் 1ல் மதன் 25, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்குங்களா, அது எல்லாமே அதில் வரும். இப்போது இந்த ரெசிப்டியன் 1 அப்படின்னு இருக்குல்ல, ரைட் சைடில் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைலாக பார்க்கலாம். அது பார்த்தீங்களா, ஓகே. அப்புறம் லாஸ்ட்டில் கம்ப்ளீட் த மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் மெர்ஜ் முடிஞ்சுங்க. இப்போது ஒவ்வொரு ஃபைலாக பார்க்க போகிறீங்க. எப்படின்னா, கம்ப்ளீட் த மெர்ஜ் அதை கிளிக் பண்ண உடனே பிரிண்ட் எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்னு கேட்கும். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா பேஜஸும் காமிக்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், அனைத்து ஃபைல்ஸும் காமிக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1லேருந்து எவ்வளோ நீங்கள் கொடுத்தீங்களோ அவ்வளோ ஃபைல்ஸும் கீழே வந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோதாங்க. Ctrl+P கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அரசு ஊழியர்களுக்கு இனிமேல் இது மாதிரி வீடியோஸ் நிறையா வருங்க. தேங்க்யூ ஸோ மச்.